அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன ப்ரோமோ நினச்சியும் பார்ப்போம். பாக்கியா வந்து இனியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து இங்கே பயங்கரமாக எல்லாருக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் பாட்டி சொல்கிறாங்க, இன்னும் எத்தனை நாள் தான் அவளை ஓட வைப்பீங்க? அவள் எப்படிற குடும்பத்துக்காக இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தை பற்றி அவள் சிந்திச்சிட்டே இருக்காளடா. கொஞ்சமாவது அவளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறீங்களா? கொஞ்சமாவது அவளுக்கு நிம்மதி கொடுக்குறீங்களான்னு சொல்லி பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக ஈஸ்வரி பாட்டி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா போகாதன்னு சொல்லியும் நான் தான் போயிட்டு வரட்டும்னு சொல்லி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணேன். நான் பண்ணதான் பெரிய தப்பு. நம்ம எல்லோரும் சேர்ந்து தானே சொன்னோம். உங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னதுக்கு பிள்ளைங்க காலேஜுக்கு போகிற வயசில் இப்படி பப்புக்கு பார்க்குன்னு போயிட்டு வந்தால் நல்லாவா இருக்குது? உங்கள் அப்பா முத பார்க்குக்குன்னு போனான் பார்த்தியா? அப்பயே நான் அதை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ அழுதுருப்பேன் தெரியுமா? ஆனால் நீ இந்த வயசுலேயே பார்க்குக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு வந்து பப்பில் போய் கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்க. எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா போலீஸ் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஊரே பார்த்து நம்மளை சிரிச்சிருக்கோம், தெருவே பார்த்து நம்மளை சந்தி வைக்க வச்சுருக்கோம். உன்னை இப்படி பண்ணதுனால நம்ம இந்த ஊரை விட்டே போய் வேறு எங்கேயாவது தலைமுறை இருந்திருக்க வேண்டிய நம்ம இப்படி செஞ்சுருச்சிருக்கே நீ அப்படின்னு சொல்லி பாட்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து அவங்க அண்ணன் கேட்குறாங்க, நீ என்கிட்ட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொல்லி. நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வெளியில் தான் இருந்தேன். நான் எத்தனை கால் பண்ணேன், ஏதாவது ஒரு தடவையே நீ இருக்கியா? ஏன் எடுக்கலனே? அண்ணே நான் நினச்சவன் இப்படிலாம் நினைக்கவே இல்லைண்ணே. ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க தானே போனேன்னு. ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு போனால் உனக்கு எங்கம்மா போச்சு அறிவு அப்படிங்கிறாங்க. அடுத்து இனியா போட்டு அவங்க அண்ணன் திட்டுறாங்க. அதுக்கடுத்து அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, ஏன்டா நான் ஃபோன் போட்டபோது காருக்கு வந்துட்டா இப்போ கிளம்பிடுவோன்னு சொல்லிச்சு. நீ ஏன்டா நீ போய் பேசுகிறேனே? நான் இனியாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வெளியில் நின்று அவளை ஃபோன் போட்டால் எடுக்கவே இல்லைம்மா. ஆனால் நீங்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் அங்கே கஷ்டப்படுவீங்களே, நீங்கள் முக்கியமான இடத்துல காம்படிஷன் போயிருக்கீங்களே, உங்களுக்கு சிரமமாகக்கூடாதுங்கிற கதமாக நான் போய் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து செல்வி அந்த காம்படிஷன் நடந்த இடத்த காட்டுறாங்க. இந்த போட்டியில் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் நல்லா இல்லை, பட் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பாக்கியோட சொல்லிவிட்டு கடைசி இந்த வின்னர் இஸ் கோ டு கோபிக்குன்னு சொல்லி கோபிக்கு தான் கொடுக்குறாங்க. உடனே கோபி பயங்கரமாக கர்வம் கொண்டு பயங்கரமாக ஆணவத்தில், எங்கே உங்கள் மேடம் காணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இனியாமாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ராதிகா ஃபோன் போட்டு பேசுனாங்க. அதனால் பாக்கியாவை சீக்கிரமாக ஓடி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பிரச்சனையே என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல, பாட்டியும் கூட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி செல்வி கோபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கோபி நாங்கள் தானே வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார். செல்வி வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னக்கா எங்கக்கா போனேன்? நானும் ஃபோன் போட்டால் நீ என்னடனா இருக்கிறது நீ முடிச்சுட்டு நீயே பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன்க்கா. கடைசி நம்ம தோற்று போயிட்டோம்க்கா. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது ரொம்ப நம்மளுக்கு தேவையில்லாமல் ஆகிப்போச்சு, பலனே இல்லாமல் ஆயிடுச்சு. நம்ம தோற்று போயிட்டோம்க்கான்னு சொல்லி செல்வி இங்கே புலம்புறாங்க. உடனே பாக்கியா நான் தோத்துட்டேன் செல்வி, நான் தோத்துட்டேன் என் லைஃப்பில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கடுத்து நம்ம இனியாவை போட்டு, உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்காடி, போக வேண்டாம்னு சொல்ல கேட்காம உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனியே, எந்த நிலைமையில் வந்திருக்குன்னு பார்த்தியா? இது இப்போ மட்டுமா? நீ 9th படிக்கும்போது சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்க போகிறேன்னு போனியே, அப்போ தடுத்ததுக்கு என்னை எவ்வளோ தூரம் பேசினேன், என் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டிங்களா, என்னை நம்பாமல் இருப்பீங்களான்னு சொல்லி கேட்டு என்னை எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணேன். அப்போ உனக்கு பிரச்சனை வந்துச்சுல, அந்த பிரச்சனைக்கு நான் தானே நின்று ஸ்கூலில் ஒவ்வொருத்தங்கிட்டையா மன்னிப்பு கேட்டேன். அப்போ உனக்கு அறிவு இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்கன்னு சொல்லி போனேங்கிறியே, கொஞ்சம் கூட உனக்கு அனுபவமே இல்லையா? கொஞ்சம் கூட அதிலேருந்து உணரவே மாட்டியா? நீ எல்லா தப்புக்கும் நான் தானே முன்னாடி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். நம்பலன்னு சொல்கிறே, உன்னை நம்பி விட்டதுக்கு இப்படி என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு பார்த்தியா? உங்களை நம்பினாலும் தப்பு, உங்களை நம்பலாட்டினாலும் தப்பு, வேறு என்ன தான் நாங்கள் உங்களுக்காக செய்கிறது? எப்படி தான் உங்களை நாங்கள் பாதுகாக்கிறது? எப்படி உங்களை நான் வளர்க்குறதுன்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க, அடிக்கிறாங்க. இனியா போட்டு, அம்மா விடுமா வேண்டாம்மா விடுமான்னு சொல்லி அவங்களுடைய அண்ணி எல்லாருமே தடுக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஆத்திரம் தீங்களை இனியா போட்டு அடிச்சிடுறாங்க. ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் போயிட்டேம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க தாம்மா நான் போனேன் அப்படிங்கிறாங்க. தெரியாமல் பண்ணிட்டியா? தெரியாமல் என்னடி பண்ண நீ? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க ஒவ்வொரு தடவை நீ போறியே, போகும்போது கொஞ்சம் கூட உனக்கு ஒரு பாடம் இல்லை, ஒரு கற்றுக்கல, ஒரு அனுபவம் இல்லை. அந்த அனுபவத்துலேருந்து கூட நீ திருந்த மாட்டியா?